உன திருடங்க போறாங்க. என்னடா சேவல் நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுரும் போலீங்க. சேவலே உன்னை போறதா அன்னைக்கு பிரியாணி எஸ்டபே போட்றோமா? இல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேல நீ. சித்தப்பே இதான் நீ சொன்ன மாமரமா? இந்த மரத்துல தான் மாங்காய் ஆட்டிய போடுத்துனா செம்மையா இருக்கும். நீ இல்ல ஆமலமாவனே இதான் நான் சொன்ன மாமரம்ல. இத வச்சது நான் தால. எது இந்த மரத்தை வச்சது நீ தானா? நீ வச்ச மரத்துல ஏன் சித்தப்பா ஆட்டிய போட வர்ற? இல்ல நான் சின்ன வயசா இருக்கும் போது இங்க வந்து மாம்பழம் தின்னுபிட்டு கொட்டைய போட்டு போனல. பார்த்தா பெரிய மரமா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஒரு கதை. இத நான் நம்பணும். ஏஸ்தவ போய் சொல்றேன். இல்ல மாயாண்டி இது ஒண்ணும் பொய் கிடையாது. இத வச்சது நான் தால. ஆனா இங்க தோட்டக்காரர் இருக்க பத்தியா இங்க அவனையுமே உள்ளே விட மாட்டல. அதான் ஒரு பிளான போட்டு இங்க வந்துட்டோம்ல. இல்ல நான் அவசரப்பட்டு மேல ஏறிட்டேன் போல. இங்க ஒண்ணுமே எட்ட மாட்டேங்குது. அதுக்கு நாங்க என்ன ஸ்டெப் பண்ண முடியும்? இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. எங்கடாச்சும் கல் இருந்தா எடுறா, அடிச்சு தின்ட்டு போவான். இல்ல ஆமலமாயாண்டி சட்டு போட்டு கல் எடுல. அப்படியே நீங்க இங்க இறக்கி விட்டுருங்களே, பயமா இருக்கு. இன்னும் இங்க ஒரு கல்லையுமே காணும். ஒருவேளை தோட்டக்காரனை அம்பட்டையும் வீசிட்டாரோ. டே மாயண்டி நீ அங்கிட்டு போய் தேடிட்டு வா, நிறைய கல் எடுத்தோடா. என்னடா குடும்பம் இது? இவங்க மாங்காய் அடிச்சு திங்கிறதுக்கு நம்மள கல்லு பொறுக்க விட்டாடா. தம்பி வாங்க வாங்க, மாங்காய் அடிக்கிறதுக்கு கல்லு பொறுக்க வந்தீங்களாக்கு? அதான் தெரியுதுண்ணே. அண்ணே என்னண்ணே காய் கடன் கழிக்கிறது வந்துகிட்டீங்களா? ஆமா யார் நீங்க? தம்பி என்ன தெரியலையா? நான் தப்பா அந்த தோட்டத்தோட ஓனரு. எது தோட்டத்தோட ஓனரா? ஆத்தாடி ஃப்ராங்க்லினே ஓடி வந்துரு. கல் எடுத்துட்டு சொன்னா யார பார்த்து ஓடிட்டு இருக்கேன்? அத்தோடி இவர் தானே தோட்டக்காரரு. ஐயா ஐயா அண்ணே ஆளை விட்டுருங்கண்ணே. டே மாயண்டி என்னை கூட்டிட்டு போடா, துரத்திக்கிட்டு இருக்காரா பின்னாடி. அவர் ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸா ஓடி வந்துரு. டேய் நின்றாடே, எவ்வளவு தைரியம் தான் தோட்டத்துல இருந்து மாம்பழத்தை பறிப்பீங்க? இல்ல ஆத்தாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்க பண்ண பிரச்சனை நான் இங்க வசமா மாட்டிக்கிட்டேனே. ஓடி போயிட்டாங்க. இந்த மாமரத்தை வச்சதானா அவங்க எல்லாம் இருக்கலாம். தண்ணி ஊத்தி வளர்த்தது நாடா. எனக்கு தாண்டா மாம்பழம் சொந்தம். என்னது இத கால் தெரியுது? ஆஹா மாமரத்து மேல பேய் வந்துருச்சோ? இல்லையே, இத பாக்கும்போது ட்ரெவர் மாதிரியே இருக்கே. எல ட்ரெவர் நீதானாடா அது? எல ஆறுமுகம் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேனா தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டல. எது வாக்கிங் போனியா? ஆமா உங்க ஊர்ல இங்கதான் வாக்கிங் போவீங்களா? இல்ல நீ 3 வாக்கிங் கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி இது 3 வாக்கிங் இல்ல. அப்படியா விஷயம்? இனிமே நீ வாக்கிங்கே போற முடியாத மாதிரி பண்ணி விட்டுறவா? இல்ல ஆறுமுகம் நீ நினைக்கிற மாதிரி நாங்க மாங்காய் ஆட்டிய போடலாம் வரல. நாங்க வந்து உண்மையிலே வாக்கிங் போலதான் வந்து சும்மா விட்டுருல. அந்த இடத்துல நம்ம உன மறந்துட்டு வந்துட்டோம்பா. புரியுதா மாயண்டி? நம்ம சித்தப்பா தானே மறந்துட்டு வந்துட்டோம். எது சித்தப்பா மறந்துட்டோமா? அவர் போயிட்டு போறாருப்பா, அது வேற விஷயம்பா. அப்படி வேற என்னத்தரா மறந்துட்டு வந்த? அந்த கோழி நம்மள மாட்டி விட்டுச்சுன்னா அத மறந்துட்டோம்பா. டேய் அப்பலாம் பண்ண கூடாது, அது பாவம்டா. என்னது இது? கருப்பசாமி கோயில்ல கூட்டமா நின்னுட்டு இருக்காங்களே. இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறோம்டா. ஆனா அது எதுக்குன்னு தெரியல. தாத்தா தான் ஊர் பொதுமக்களை கூட்டிட்டு நம்மளே வர சொன்னாரு. தாத்தா கரெக்டான டயத்துக்கு வந்துட்டோம் தாத்தா. மீட்டிங் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல பேராண்டி சரியான டயத்துல வந்திருக்கல. கொஞ்ச நேரம் நின்னு பொறுமையா வேடிக்கை பாருங்கள. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். 1 மணி நேரத்துல மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. தாத்தா கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா சித்தப்பா ஒரு முக்கியமான ஒர்க்ல இருக்காரு. அத முடிச்சிட்டு வர்றாராம். நல்லா கேட்டுக்கங்கள. உங்க எல்லாரும் எதுக்கு நான் இங்க வர சொன்னேன் தெரியுமா? நம்ம கருப்பசாமி கோயில் இருக்கு பத்தியா? அது ஒரு திண்ணையில தானே கருப்பசாமி இருக்காரு. இப்ப நம்ம அதை பெருசாக்கி அவருக்குன்னு ஒரு கோவில் ஒன்று கட்ட போறோம்ல. எப்ப நீ சொல்றது கரெக்ட் தான். கோயில் கட்டி ஆகணும். ஆமாங்க தலைவரே, நம்மளால முடிஞ்சது பெரிய கோயில் இல்லாம சின்ன கோயிலாச்சு கட்டணும். இல்ல அதுக்குதான் உங்க எல்லாருக்கும் நான் கூட்டம் போட்டேன். இப்போதைக்கு ஒரு திண்ணை மட்டும் இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து கருப்பசாமி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெரிய கோயிலா கட்டணும்ல. ரொம்ப பெருசெல்லாம் கட்டக்கூடாதுல்ல. அது வந்து அவருக்கே பிடிக்காது. இத உங்களுக்கு சொல்றதுக்குன்னா கூடத போட்டது இல்ல. என்னடா பிராங்க்லின் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆஹா கருப்பசாமி வந்துருச்சு. இல்ல தள்ளுங்க தள்ளுங்க, நம்ம கருப்பசாமி வந்துட்டாரு பத்தியே. அப்புறம் கோயில் கட்டுறதுக்கு ஒரு விருப்பம் தான் போல. இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போதைக்கு கோவில் தேவையில்ல. சொன்னா உங்களுக்கு புரிஞ்சா? கருப்பசாமி தயவு செஞ்சு நாங்க கோயில் கட்டுறது ஏத்துக்கணும். இது எங்களோட பெருமையா. இந்த கோவில் கட்டுற காசை வச்சு நீங்க மக்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணலாம்னா? நாங்க ஒண்ணும் மிகப்பெரிய கோயிலாம் கட்டலையா, சின்னதா ஒரு கூடார மாதிரி போட போறோம். ஐயா கருப்பசாமி எல்லா விஷயத்துல உங்க பேச்சு கேட்டிருக்கோம். இந்த விஷயத்துல மட்டும் நாங்க பண்றோம். ஆமாங்க ஐயா, இப்போதைக்கு மழை வெயில்னால நீங்க சும்மா தானே நின்னுட்டு இருக்கீங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு நீங்க கோவில் கட்டுறீங்க அப்படின்னா என்னோட சன்னிதானத்துல இருந்து என்னோட சிலையை எடுத்து நீங்க வேற ஒரு இடத்துல வைப்பீங்க. அப்படி வைக்கும் போது என்னோட சக்தி வேலை செய்யாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காலையில கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிடணும். அப்படி நீங்க ஒரே நாளையில கோவில் கட்டி முடிச்சா மட்டும்தான் என்னோட சக்தி உடனே அங்க இருக்கும். இல்லனா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கருப்பசாமி இதுதான் உங்களோட கவலையா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நாங்க பாத்துக்கோம். நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கும். அதனால நீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா நான் அங்க என்ன இப்ப இங்க இருக்கேன். தாத்தா என்ன தாத்தா ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முதுகதை புடிச்சுக்கிச்சா? ஆமா யாருக்கோ கோவில் கட்டணும்
இல்லன்னு சொன்னீங்க, யாருக்கு இது? எல்லாம் அது வேற யாருக்கும் கிடையாதுல, நம்ம கருப்பசாமி இருக்காரு பத்தியா, அவருக்கு தான் நம்ம பெரிய கோயில் கட்ட போறோம். எல்லாம் உங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமா சம்மதம் தானே? நம்ம கருப்பசாமி கோவில கட்டுறதுக்கு ஃபுல் பொறுப்பையும் ஏன் பேராண்டி பிராங்க்லின் இருக்கா பத்தியா, இவங்கிட்ட ஒப்படைச்சிருக்கல. அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம், நாங்க சிறப்பா பண்ணிடுவோம்ல. சரிங்க தலைவரே, பிராங்க்லின் பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம சிறப்பா பண்ணி விட்டுறோம் எல்லாத்தையும். தம்பி, எங்களால முடிஞ்ச காசை நாங்க கொடுக்குறோம், சரியாப்பா? இல்ல கருப்பசாமி சொன்னபடி பார்த்தாச்சுக்க, இன்னைக்கு மட்டுமே நம்ம கோயில கட்டி முடிக்கணும்ல. எது கருப்பசாமி சொன்னாரா? என்ன பண்றாங்க எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. மாயண்டி, ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, என் மேல கருப்பசாமி வந்திருக்காரு. ஆனா என்ன சொன்னாருன்னு தெரியல. தாத்தா கவலையாவே இருக்கா. தாத்தா என்ன தாத்தா ஆச்சு? இல்ல கருப்பசாமி என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த கோயில் இருக்கு பத்தியா, அத ஒரே நாளையில கட்டி முடிக்க சொல்லிட்டாருல. இல்ல கட்டி முடிக்கிற கேப்ல அவருக்கு சக்தி இருக்காதான், அதனால நைட் எல்லாம் கட்ட வேணாம், நீங்க காலையில முடிச்சிருங்கன்ட்டாரு. ஓ புரியுது. நம்ம ஒரே நாள்ல கட்டி முடிச்சா நைட்டு அவருக்கு சக்தி வந்துரும், நார்மலா அவர் காவல் காக்க போயிடுவாரு. அதுக்குதான் அப்படி சொல்லிருக்காரா? சரி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் ஒரே நாள்ல முடிச்சு விட்டுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சித்தப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் இன்னுமே காணுமே. இல்ல ஆம்பளை மாமனே, அது கேட்க மாட்டேனே, அது டிரைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவன் இக்கலப்ப. இல்ல கொஞ்ச நேரத்துல துவம்சம் பண்ணி விட்டாங்கல்ல. இங்க பாருங்க, சித்தப்பா வந்துகிட்டு இருக்காரு. வர்றாரு வர்றாரு, சித்தப்பா வர்றாரு. ஸ்டைலிஷா நடந்து வர்றாரு. இத பார்த்தா ஸ்டைலிஷா மாதிரி தெரியலையே, கால் நோண்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இல்ல மாயண்டி, ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன், நீ பாட்டு பாடி இன்னும் கடுப்பு இன்க்ரீஸ் பண்ணாதல. என்ன அது இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு? சரி சரி விடு விடு. ஸ்டெப் என்ன ஸ்டெப் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கியே, யாரும் காடு மேல ஏறிட்டாங்களா? இல்ல டிரைவர், கோவில்ல கூட்டம் போட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு எங்கேல போயிருந்த நீ? ஏன்னா டாடி, அது ஒண்ணுங்கள்ல, நான் சும்மா வந்து ரன்னிங் ரேஸ் ஓட போனேன், அதான் காலை வந்து இப்படி வாங்குன்னு வாங்கிட்டு இருக்குல்ல. பார்த்தா ரன்னிங் ரேஸ் போன மாதிரி இல்லையே. சரி சரி விடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கருப்பசாமிக்கு ஒரு கோவில் கட்ட போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்கிட்டு வரணும். வா ஸ்டெப் போயிட்டு வந்துருவோம். நண்பர்களே, போன வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோல நான் வந்து ஒரு 20 பேர் சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நேம் வந்து சுஜீவன். சுஜீவன் ஹாய். அதுக்கப்புறம் வந்து ஹிட்டேஷ், ஃபைசன், மிர்துலா, மிதுலேஷ், அதுக்கப்புறம் புஷ்பராஜ். இன்னும் நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் வீடியோக்கு நடுவுல கடைசியில சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பர்களே. ஆமா சித்தப்பா, கேட்க மறந்துட்டேன், நீ மரத்துல மாட்டிக்கிட்டீன்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த தோட்டத்தோட ஓனர் இருக்க மத்திய அவங்க ஃப்ரெண்டு தால பாத்துட்டு, எல்லா ட்ரவரு எப்படில இருக்க பாத்து ரொம்ப நாளா சப்புன்னு அங்க உள்ள ஏகப்பட்ட மாம்பழத்தை நான் என் ஃப்ரெண்டு சாப்பிட்டோம்ல, சூப்பரா இருந்துச்சுல்ல. ஓ சித்தப்பு, செம்மையா கதை சொல்றோம் சித்தப்பு. அப்படியே அதை பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா டைரக்டர் பண்ணுவாங்க. சித்தப்பு பொய்யா சொல்லிட்டு தெரி. எல்லாம் மைண்டி, என்னல இப்படி சிரிக்கிற? இத பார்த்தா உங்க உள்ள பொய்ய மாதிரி இருக்கல. நான் உண்மையிலே மாம்பழம் சாப்பிட்டதால வந்தேன். சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், போற வழியெல்லாம் தோட்டம் இருக்கு, கேட்டு போயிருவோமா? இல்ல எதுக்குல நீ மறுபடியும் இப்படி அங்கே போற? நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு அதான் பாப்போம்ல. ஆமா ஆமா, இதுல இருந்தே தெரியுது நீ போய் சொல்லிருக்க அப்படின்னு. ஆஹா, அண்ணன் இப்பதான் சாப்பிட உட்கார்ந்து இருக்காரு போலயே. கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன். அண்ணே நீங்க சாப்பிட்டு வாங்கண்ணே, நாங்க வெயிட் பண்ணவானே. சரிப்பா தம்பி, உங்களுக்கு என்ன வேணுமோ பாத்துக்கிறதுங்க, நான் சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன். அட நம்ம கருப்பசாமி கோயில் இருக்குன்னு, அதை பெருசா கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வந்தான். இல்ல அவர் தான் சொல்றாருன்னு, நீங்க போய் பாருங்க, நான் சாப்பிட்டு வரேன்ட்டு. வாழ போய் பாப்போம் நம்ம. ஆமா, நம்ம எல்லாம் பாக்க சொல்லிட்டாரோ. சரி வா, இந்த பத்தியா இருக்கு வெள்ளை கலரு, இத வச்சுதான் ஸ்டெப் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோவிலே கட்ட போறோம். இதான் சிம்பிளாவும் இருக்கும். கோவில் எப்படி இருக்கணும்? இன்னும் ஒரு கீழே ஒரு திட்டு மாதிரி இருக்கணும், மேல ஒரு குச்சி மாதிரி இருந்து மேல வந்து ஒரு கூரை குட்டை மாதிரி இருக்கணும், அப்படிதானே? மைண்டி, என் மைண்ட்ல என்ன யோசிச்சு வச்சிருக்கணும் அப்படியே சொல்றா. நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும். இது எடுத்துக்கொண்டா, இதுவே போதும் நமக்கு. இல்ல அந்த ரெடிமேட் செவர் வச்சு நம்ம செவர் ஃப்ளோர் எல்லாம் கட்டிடலாம். வேற என்ன தேவைப்படுது? எல்லா கோயில்லையும் கம்பி கட்டி வச்சு கூண்டு மாதிரி போட்டுருப்பாங்கன்னு, நம்ம கோயிலே அது போட்டு விட்டுருவோமா? ஆமாண்டா மைண்டி, நான் யோசிச்சேன்டா. அது அந்த ஒரு கூண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது இங்க இருக்கான்னு தெரியல. சரி நம்ம எதுக்கு, அண்ணன் சாப்பிட்டு வரட்டும், பேசாம நம்ம அவர்கிட்ட கேட்டுக்குவோம். தம்பி சாப்பிட்டப்பா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்ம கருப்பசாமி கோயில் கட்ட போறீங்களாப்பா? தம்பி, நான் வந்து இந்த எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்க போறேன். கோயிலுக்கு நான் காசு வாங்க மாட்டேன், ஓகேவா? என்னன்னு சொல்றீங்க, ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா? இல்ல தம்பி, நீ கோயிலுக்கு வேற ஏதாச்சும் பண்ணு, நான் காசு வச்சிருக்கேன். என்னண்ணே, கருப்பர் கோயிலுக்கு இதை கூட பண்ண மாட்டோமா? எல்லா கோயிலையும் வேலி போட்டுருப்பாங்கன்னா அது இங்க இருக்கா? ஓ நீ அதை கேக்குறியாப்பா தம்பி? நம்ம கிட்ட கோவில்ல போற எல்லா வேலையும் இருக்கு, இங்க வாங்கலேன். கேட்டு மாதிரியா இருக்கும்பா, இதை கீழே ஆணி வச்சு அடிச்சு விட்டோம்னா பர்ஃபெக்டா நிக்கிப்பா. இதான்ப்பா கிட்டத்தட்ட எல்லா கோயிலையும் போடுறாங்க. இதே தானே. இதுல ஒரு 4 மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை செவர் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே. அதுக்கப்புறம் சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல்ல இதெல்லாம் கொடுத்து விட்டுருங்கண்ணே. இல்ல
மாயண்டி இதுக்கு சிமெண்ட் மூடல் தேவையில்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேடுல, கொண்டு போய் அப்படியே வச்சு விட்டுறலாம். ஆமாண்டா மாயண்டி, சித்தப்பு சொல்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேடு. அண்ணே நான் கேட்டது மட்டும் கொண்டாந்து இறக்கி விட்டுறீங்களாண்ணே? சரிப்பா தம்பி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல கொண்டாந்து இறக்கி விட்டுறேன். ஆஹா, இங்கே ஜேசிபி இருக்கா? அண்ணே நம்ம கருப்பசாமி கோவில்ல பழைய திட்டு ஒண்ணு இருக்குனே, அதை பூச்சை பண்ணிட்டு அதை இடிச்சிட்டு தான் அங்க கிட்ட கட்டணும். இந்த ஜேசிபி நான் எடுத்துக்குவானே? தம்பி இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கலாமா? எடுத்துட்டு பாப்பா. ஓகேண்ணே, சித்தப்பி நம்ம வண்டியை எடுத்து வந்துரு. நண்பர்களே, நம்ம எப்படி ஜேசிபி எடுத்தாச்சு, கோவில் கட்டுறதுக்குள்ள ஜாமானே சொல்லியாச்சு. அண்ணே ஒரு 30 நிமிஷத்துல கொண்டாந்து இறக்கி விட்டுருவாராம். இன்னைக்கு நம்ம பழைய கருப்பசாமி கோவில் இடிச்சிட்டு புதுசா ஒண்ணு கட்ட போறோம். உங்களுக்கு கருப்பசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க, எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு பாப்போம். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் ஒரு 5 நேம் இருக்கு, அதையும் சொல்லிடுவோமா? அபிஷேக், சங்கர், ஆரோன், அர்ஜித், அதுக்கப்புறம் கபீஷ், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய். நம்ம தாத்தா வந்து ஒரு சாமியார வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பூஜை பண்ணாதான் நம்ம கருப்பசாமியோட சிலையை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க முடியும். நான் நினைச்ச மாதிரி அந்த வந்துட்டார் அந்த சாமியாரு. நம்ம கருப்பசாமியோட சிலையை அங்கேருந்து எடுத்துட்டோம்னா இப்போதைக்கு கருப்பசாமியோட பவர் அங்க இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு ஒரே நாளையில இந்த கோவிலை கட்டி முடிக்க போறோம். தாத்தா என்ன தாத்தா, சாமி வந்துட்டாரா? நான் ஜேசிபி வர எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல ஆம்பளை பேரண்டி, உங்களுக்கு அடுத்துதான் வீட்டுக்கு சாமியார் வந்துட்டாருல. தாத்தா சொன்னாரு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கோவிலை கட்டன்னு, அதான்பா சீக்கிரம் வந்துட்டேன். சித்தப்பு இந்த சாமியார் என்ன பண்றாரு? இல்ல மாயண்டி சும்மா இருக்க முடியல, சாமியார் பூஜை பண்றாரு. தம்பி பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க இந்த சிலையை எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சிடலாம். அத வச்சுட்டு நீங்க எப்போதும் போல கோவிலுக்கு கட்ட ஆரம்பிங்க. எப்படியோ நம்ம கருப்பசாமியோட சிலையை எடுத்து இந்த இடத்துல வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு திட்டம் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த திட்டம் இடிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம புது கோயில் கட்ட போறோம். சாமி நீங்க சொன்ன மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்ப 4 பேரும் இங்க நிக்காதீங்க, தள்ளிக்கிங்க. நான் இந்த ஜேசிபி எடுத்து அந்த திட்டம் மட்டும் எடுத்து விட்டுறேன். அப்பதான் சீக்கிரம் கோயில் கட்ட ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி மணி இங்க 10 மணிக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கோவில் கட்டி முடிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்களும் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இல்ல பேரண்டி, பாத்துல மரத்துக்கு எதுவும் டேமேஜ் ஆறாமல திட்டு இருக்கு பத்தியா, அதை மட்டும் லைட்டா உடைச்சிடல, அப்பதான் கரெக்டா இருக்கும். தாத்தா நீங்க சொன்ன மாதிரி மரத்துக்கு ஒரு டேமேஜ் இல்லாம இங்க கிட்ட இருந்த திட்ட இல்லாத இடம் மாதிரி ஆக்கிவிட்டேன். இப்போதைக்கு நான் போட்ட ஒரு பிளான வச்சு எல்லாரும் சேர்ந்து நம்ம கோயிலுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? தம்பி நல்லா கேட்டுக்க, மணி 10 மணி, சாயந்தரம் 4 மணிக்கு நீங்க முடிச்சிருங்க. சரிங்க, என்னைய நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்கன்னா நாங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்க. பேரண்டி நீங்க சொன்ன தேவையான பொருட்களை வந்து இறங்கிருச்சு நினைக்கல, சட்டுப்புட்டுன்னு வேலை ஆரம்பிப்போம். இல்ல 1 மணி நேரத்துல கோயில் கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். Hey, Rippy! No hidden charges! Only happy! எதுக்கு எடுத்தாலும் என்னையவே தூக்க விட்டுக்கு இருக்காங்க. மாயண்டி நீ தான் ராசியான ஆளு, அதான் உனைய ஃபர்ஸ்ட் தூக்க விட்டு இருக்கோம்ல, நீ தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் பாத்துக்க. ஓகே ஸ்டபே, நம்ம ஆர்டர் கொடுத்த மாதிரி இதுல ஒரு 4 கம்பி, இந்த செவர் ஏகப்பட்ட செவர் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம பர்ஃபெக்டான ஒரு கோயில் கட்ட போறோம். தாத்தா நான் ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன் தாத்தா, நான் சொல்ல நீங்களும் கட்டுங்க, ஓகேவா? சரியில்ல பேரண்டி, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்க வரல, சட்டு குட்டுன்னு போயிட்டு பிளான சொல்ல என்னன்ட்டுன்னு. ஐயா கருப்பசாமி ஆரம்பிக்க போறோம். எல்லாம் நல்லதாவே நடக்கணும், நல்லபடியா நடந்து முடிக்கணுமா? ஓகே, இங்க நீட்ட ஒரு திட்டு மாதிரி கட்ட போறோம். அங்க எடுத்துடா மாயண்டி, இங்க எடுத்து விடியா. இல்ல ஆல்ரெடி கருப்பசாமிக்கு ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சுல, அதே இடத்துல இன்னொரு திட்டு கட்டுறாமா. ஆமா, இதுக்கு அடுத்து என்னல பண்ணணும் தாத்தா? இங்க நீட்ட ஒரு திட்டு தாத்தா, அதுக்கு அடுத்து குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை ஊனி வச்சுட்டு மேல ஒரு கூரை கொட்டாய் மாதிரி கட்டணும். இல்ல பேரண்டி எனக்கு புரியுதுல, இப்ப பாருல இந்த திட்டு ஏல மாயண்டி, இன்னொரு செங்கக்கல் ஒண்ணு எடுத்தோல இங்க வச்சு அதே மாதிரி ஒரு திட்ட கட்டி விட்டுருவான். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து கொடுத்தாதான் ராசி நீங்க, ஆனா இப்ப எடுத்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்ல மாயண்டி, அது என்ன தெரியுமால கணக்கு, நீ ஃபர்ஸ்ட் பிராங்க்லினுக்கு எடுத்து கொடுத்த, இப்ப எனக்கு நீ ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குற. தாத்தா நீங்க வர சித்தப்பா மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க, 2 பேரும் ஒண்ணுதான். இல்ல பேராண்டி சொல்ல மறந்துட்டல, கருப்பசாமிக்கு வந்து குதிரை ஒண்ணு சொல்லிருக்கல. என்ன தாத்தா பெரிய குதிரை சொல்லிருக்கீங்களா? ஆமா, அப்படி செலா வந்துனா எங்கன வைக்கிறது? உங்களை ஒரு திட்டு மாதிரி கட்டி வச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய செலா தாத்தா? மவனே எனக்கு தெரிஞ்சு சைஸ் கம்மியா இருக்கும்ல, ஒண்ணு பண்ணுவான், சும்மா சின்ன திட்டு மாதிரி கட்டிடுவான். இல்ல அந்த குதிரை வந்து சைஸ் கம்மி இல்லல, சரியான பெரிய குதிரைல, அது வைக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு திட்டு கட்டணும்ல. அப்படியே தாத்தா, அப்ப ஓகே, நம்ம இங்க நேட்ட ஒரு திட்டு கட்டிடலாம். இப்போதைக்கு இங்கிட்ட ஒண்ணு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவான். ஆமா எனக்கு ஒரு டவுட், இந்த குதிரை செய்ய சொல்லிருக்கீன்னு சொல்றீங்கன்னா உண்மையான குதிரையா இல்ல குதிரை சிலையா? இல்ல யாருலவே உண்மையான குதிரை கிடையாதுடா அது. டேய் அது குதிரை சிலைதான்டா. சரி ஒண்ணு பண்ணு, காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 4-5 குச்சி மட்டும் எடுத்துட்டு வரியாடா? குச்சி தானே வேணும், இந்த எடுத்துட்டு வரேன். ஆமா ஸ்லேட் குச்சி வேணுமா இல்ல நார்மல் குச்சி வேணுமா? இல்ல ஸ்லேட் குச்சி இல்ல ஐஸ் குச்சி எடுத்துட்டு வா. கேக்குறேன் பாரு கேள்வி. நண்பர்களே உங்களோட 5 பேர் நான் சொல்ல போறேன். லிதுஷன், ஹரி, அஸ்வா, நிகின், விக்ரேஷ், அதுக்கப்புறம் முகேஷ். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாய். நீங்க குச்சி தானே கேட்டீங்க, நான் மிகப்பெரிய கட்டையை எடுத்து
வந்தானா போதும்ல, ஓடி போய் டீ கடை டீ வாங்கிட்டு வாழ. ஆமா ஆமா, அவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இங்க இருந்து டீ கடைக்கு போறதுக்கு 10 கிலோமீட்டர் கடந்து போனோம். அதெல்லாம் எவனாலே போக முடியாது சித்தப்பு. டேய், இந்த கட்டை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான்டா. 4 கட்டையை ஊனி மேல கூரை கொட்டாய் மாதிரி போடணும்டா. இல்ல அதெல்லாம் ஓகேல. இதுக்கு மேல நீங்க வந்து அந்த கூரை குட்டை கட்டுவீங்கன்னா அது எப்படி கட்டுறது? எப்படி மேல ஏறி கட்ட போறீங்க? இல்ல மவனே, அதுக்கு ரேடார்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. அது மேல நின்னுக்கிட்டு கட்டி விட்டுருவான். இது ரேடாரா? ஓ லேடரா சொல்றீங்களா சித்தப்பு? அந்த ஏன் இப்படி எடுத்துட்டு வந்துரு. ஆஹா, இப்ப பாக்கும் போதாயா கோவில் மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சா? ஆமலா மாயண்டி, கிட்டத்தட்ட முடிய போதுல. இன்னும் என்ன தெரியாம நானு அதை திட்டு ஒண்ணும் கட்டணும்ல குதிரை வைக்கிறதுக்கு. நீ நிக்கிற பத்தியா அதே இடத்துல கட்டணும். இல்ல பெராண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றீங்க? நாங்க திட்டு கட்டிக்கிறோம்ல, இன்னும் டிரைவருக்கு போயிட்டு வண்டி எடுத்துட்டு குதிரையை மட்டும் ஏத்திட்டு வந்துட்டீங்களா? சரி தாத்தா, அப்ப குதிரை பண்ணிருப்பாங்கன்னா நானும் சித்தவங்க போயிட்டு ஏத்திட்டு வந்துடுறோம். நீங்க இதை ஃபுல்லா கட்டி முடிச்சிருப்பீங்களா? இல்ல, இன்னும் குதிரைக்கு ஒரு திட்டு கட்டணும், அப்புறம் கம்பி கேட்டு போடணும். இது 2 வேலை தானே இருக்கு. நண்பர்களே பாத்தீங்களா, நம்ம கருப்பசாமி இருக்கிறதுக்கு புதுசா ஒரு கோவில் கட்டியாச்சு. இதுக்குள்ளதான் இன்னமே நம்ம கருப்பசாமி இருக்க போறாது. தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு திட்டு ஒண்ணு கட்டணும். அதுக்கடுத்து அந்த கம்பி கேட்டு வந்து இந்த 2 சைடு கம்பி வைக்கணும். இங்க திட்டு அங்கிட்ட அதே மாதிரி அந்த 2 சைடு கம்பி வைக்கணும். இது மட்டும் தான் பண்ணணும். ஆனா நீங்க கரெக்டா பண்ணிருக்கா டவுட்டா இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு பண்ணிடுறவா? மாயண்டி, நல்லா பாத்துக்கடா இந்த கம்பி கேட்டு எப்படி வைக்கணும்னு. இல்ல மாயண்டி, உடனே சொல்றாங்க, போய் பாத்துட்டு வாழ. இந்த பரந்ததா என்னடா பண்ணனும்? இதே மாதிரி இங்கிட்ட ஒண்ணு வைக்கணும், அதே மாதிரி அங்கிட்ட ஒண்ணு வைக்கணும், அவ்வளவுதானே? நல்லா பாத்துக்க. இந்த அருக்கு பத்தியா இங்கனைகிட்ட என்ன தடுக்கிட்டு இருக்க? நீ அந்த சைடு போடா. நான் என்னன்னு சொல்றேன்டா, இங்கனைகிட்ட 2 வேலி வச்ச மாதிரி அங்க 2 வேலி வச்சிடறா. அவ்வளவுதான்டா. இப்ப பாரு, இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் என்னென்ன போட்டு வரணும் மட்டும் பாரு. நீங்க போயிட்டாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சொன்னா கேளு. நல்லா குழி நோண்டி ஆழத்துல வச்சிடறான் அந்த கம்பியை. அப்பதான்டா கரெக்டா இருக்கும். தாத்தா நல்லபடியா பாத்துங்க. நாங்க போயிட்டு குதிரையை எடுத்துட்டு வரோம். நண்பர்களே, தாத்தா செய்ய சொன்ன குதிரையை போயிட்டு நானு சித்தப்பும் போய் எடுத்துட்டு வர போறோம். அந்த குதிரை எப்படி இருக்கும், எவ்வளவு பெருசு இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. தாத்தா செய்ய சொல்லி கொடுத்துட்டு மட்டும் தான் வந்தாரு. அதை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. போயிட்டு அங்க நம்ம வண்டியில வச்சு எடுத்து வர்றதானே இப்ப நமக்கான வேலை. கிட்டத்தட்ட வந்து கோவில் வேலை முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க பாக்கலாம். இங்க டேடி சொன்ன லொகேஷன் வந்து இங்கனால காட்டுது. ரைட் விடு. இது ஏதோ பண்ணை வீடு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள குதிரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடு தெரியும் சித்தப்பு எனக்கு. இந்த பானை எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள இங்க ஒரு பானை இருக்கு. ஆஹா, நம்ம எதிர்பார்த்து வந்தா அந்த குதிரை இங்கதான் சித்தப்பு இருக்கு. என்னடா அது, நான் நினைச்ச தூரம் மிக பெருசா இருக்கு. நான் கூட கையில தூக்கிட்டு போயினா அப்படின்னு நினைச்சல, பார்த்தா பெரிய குதிரை அதெல்லாம் இருக்கு. நண்பர்களே பாத்தீங்களா, நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு புது விதமான ஒரு குதிரை வந்து செய்ய சொல்லியிருந்தோம். அது இவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. தாத்தா, இந்த குதிரை வந்து ஃபுல்லா பண்ணிட்டீங்களா? நாங்க இப்ப எடுத்துட்டு போலாமா? எங்களை டைம் ஆயிருச்சு. தம்பி, கரெக்டான டயத்துக்கு தாப்பா வந்திருக்கீங்க. குதிரை நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன்பா. ஆமா, இந்த வண்டியில கரெக்டா இருக்குமா? தாத்தா, நம்ம வண்டி ஒரு பிக்கப் தான் தாத்தா. என்ன வேணா ஏத்தலாம். சட்டு புட்டுன்னு மேல ஏத்தி விட்டுருவோமா? தாத்தா பாத்தீங்களா, வண்டியில கரெக்டா இருக்கு அந்த குதிரை.